ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் செக்கப் தான். இப்போது இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா புது பேட்டரி போடுறாரு. புது பேட்டரி போட்டவொடனே இண்டிகேட்டர் ஹார்ன் எதுவுமே ஒர்க் ஆகலை. இது ஃபஸ்ட்டு செக் பண்ணவங்க முதல்ல பேட்டரி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புது பேட்டரி போட்டோம்னா திருப்பி அதே பிரச்சனை தான், திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம், இண்டிகேட்டர் ஹார்னாக தான் ஒர்க் ஆகலன்ட்டு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்போ பேட்டரி கடைக்காரங்களாம் நம்ம பேட்டரி செக் பண்ணும்போது பேட்டரி முதல்ல புதுசாக போட்டு அதை வோல்டேஜ் செக் பண்ணுவாங்க. ரெட்டிப்ளேயர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு சமயம் அந்த ரீடிங் ஏறலைன்னா அவங்களே சொல்கிறவங்க இது மாதிரி ரெட்டிப்ளேயர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து இது மாதிரி மெக்கானிக் ஷாப்பில் விட்டு இது மாதிரி ரெட்டிப்ளேயரோ இல்லைனா ஒயரிங் ப்ராப்ளமோ நம்ம தான் பண்ணி தருவோம். ஆனால் இது பேட்டரி பார்த்தோம்னா எந்த லைனும் வரல, ஓகேங்களா? அதனால் ஒரு புது பேட்டரியும் போட்டு சரி கஸ்டமர் கிட்ட புது பேட்டரியும் போட்டு வந்திருக்க வண்டி. இது மாதிரி இது பார்த்தா ஒரு சின்ன விஷயம் தான். உங்கள் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். எடுத்தவொன்னா டக்குன்னு பொருளெல்லாம் எதுவும் மாற்றவேன்னா முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்டரி செக் பண்ணணும், ஃபீஸ் செக் பண்ணணும், கீ செட் செக் பண்ணணும், அப்புறம் நெக்கில் வர ஒயரிங் எதனா செக் பண்ணணும். இதுமாதிரி சின்ன விஷயம் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த காயில் விஷயத்துக்கே போகணும். ஓகே, எடுத்தவொன்னா நம்ம காயில் மாற்றி பார்க்கணும், சிடிஐ மாற்றி பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அதனால் இது ஒரு பேசிக் செக்கப் தான். இது உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்ட் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நிறைய குறைக்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வீடியோ பண்ணலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து புது பேட்டரி போட்டிருக்காரு. ஆனால் புது பேட்டரி போடுறது வந்து எதுவுமே ஒர்க் ஆகல, இண்டிகேட்டர் ஹார்ன் செல்ஃப் எதுவுமே ஒர்க் ஆகலன்ட்டு. இது ஒரு சிம்பிளாகவும் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ வண்டியில் வந்து புது பேட்டரி போட்டிருக்காங்க முதல்ல செக் பண்ணோம். ஏன்னா கஸ்டமர் சொல்லியிருப்பாரு, ஆனால் வாரண்டி பேட்டரி கூட எதனா மாற்றினா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டீல்டை கட்டலாம். இதெல்லாம் வண்டியும் சேம் தான். புது பேட்டரி போட்டாவே ஃபஸ்ட்டு எதுவுமே ஒர்க் ஆகலன்னா கண்டிப்பாக அது ஃபீஸ் செக் பண்ணோம். ரெண்டாவது கீ செட் லைன் செக் பண்ணோம், ஓகேங்களா? இந்தமாதிரி ஒரு ஸ்டெப்பை தான் பார்க்கணும். இப்போ சிபிசி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரிலேக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம செக் பண்ணோம், ஓகேவா? ஏன்னா பேட்டரியில் நிறைய பிரச்சனை வருது இப்போ, ஓகேங்களா? போட்டோம்னா உடனே டவுன் ஆகிடுது. இது பேட்டரி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, இது ஆம்ரான் பேட்டரி இருக்குது. புது பேட்டரி நிறைய புது பேட்டரி மாதிரி இல்லை, புது பேட்டரி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிப்போம் அப்படின்ட்டு. பேட்டரி 12 வோல்ட் தான், அதனால் இல்லை 20 வைக்கணும் மீட்டரில். ஓகே, பழைய மீட்டராக இருந்தால் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்குது. ஓகே, இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுட்டு நம்ம ரீடிங் பார்க்குறோம். ஓகே, பேட்டரியோட கண்டிஷன் 1253. அப்போ பேட்டரி லைஃபு பேட்டரி கூட நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் பேட்டரியில் பிரச்சனை இல்லை. அப்போ சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை தான் இருக்குது. இது அடுத்தபடியாக பார்த்தா நம்ம கண்டிப்பாக ஃபீஸ் தான் செக் பண்ணோம், ஓகேவா? அடுத்த ஃபீஸ் பார்க்குறோம். பேட்டரி நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? புது பேட்டரி இல்லை, ஆனால் பழைய பேட்டரி தான். ஆனால் பேட்டரி பக்கம் இருக்குது, ஃபீஸ் தான் பார்க்கணும், ஓகேவா? எடுத்துருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், செல்ஃப் ரிலே இருக்கும். செல்ஃப் ரிலே பக்கத்தில் ஒரு ஃபீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃபீஸ் செக் பண்ணணும். இப்போது இந்த ஃபீஸ் தான் இதில் ஒரு டம்மி ஃபீஸ் இருக்குது. இந்த ஃபீஸ் தான் அதில் வரும், தெரியுங்களா? 20 தான் வரும். இருக்குது செல்ஃப் ரிலே கேட்டு எத்தனை கேட்டு 20 வரும், ஓகேவா? இது விட்டுருக்காங்க. இந்த ஃபீஸ் தான். இந்த ஃபீஸ் போச்சுன்னா தான் இந்தமாதிரி பிரச்சனை வரும். ஓகே, பார்த்தீங்களா? இந்த ஃபீஸ் கட் ஆகிருக்கு. ஆனால் ஃபீஸ் ஏன் கட் ஆச்சுன்னா அதையும் செக் பண்ணணும், ஓகேவா? அதையும் பார்க்கணும். ஒரு ஃபீஸை போட்டு நம்ம எலக்ட்ரிக் செக் பண்ணலாம். ஃபீஸ் போட்டு லைன் வந்துச்சுன்னா, ஃபீஸ் போட்டு லைனே வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஃபீஸ் எடுத்து தான் செக் பண்ணணும். இப்போ இந்த ஃபீஸை போடுறேன். இது செல்ஃப் ரிலேவில் வரும், ஓகேவா? ஸ்டாண்ட் பை ஒன்று கொடுத்துருக்காங்க, புரியுங்களா? அதனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது போட்டாச்சு. கூட லைன் வரல, லூஸ் கான்ட்ராக்ட் செக் பண்ணோம்.
கேட்டு திருப்பி பீஸில் கூட ஃபால்ட் வரலாம். திருப்பி கேட்டு இப்போ வேறு பீஸ் போட்டோம்னா ப்ளூ பீஸ் போடும். ஒரு பீஸ் இது லைன் வரலாம், திருப்பி இன்னொரு பீஸ் போட்டு பாருங்கள். ஏன்னா பீஸில் கூட பிரச்சனை வருது. அதனால் ஓகே, இது கொஞ்சம் நல்லா டைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே கேமரா நல்லா அப்படியே ஆன் பண்ண இருக்குது. ஓகேங்களா? லைன் வந்து பாருங்கள். ஏன்னா பீஸில் புது பீஸில் கூட ஒன்று பிரச்சனை வருது. அதனால் ஒன்றுக்கு 2 பீஸாக போட்டு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் புது பீஸ் தான் ஒன்று போடுறேன், ஸ்டாண்ட் பை. அது போட்டால் லைனை வரல. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் பீஸ் 15 தான் போட்டிருக்கேன். ஆனால் 20 தான் மாற்றோம். அதை போட்டு கூட கண்டிப்பாக அது போட்டோம்னா இப்போ லைனே வந்துச்சு. இப்போ அதனால் பேட்ரி இதுமாதிரி புதுசாக மாத்திரம் முதல்ல பேட்டரி செக் பண்ணுங்கள். பேட்டரி நல்லா வோல்டேஜ் செக் பண்ணிட்டு பீஸ் செக் பண்ணுங்கள். பீஸ் நல்லா இருந்ததுன்னா திருப்பி வேறு ஒரு பீஸ், இப்போ நல்லா இருந்த பீஸை கூட திருப்பி வேறு ஒரு பீஸ் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா பீஸை உள்ளே கூட எதனா ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த டெர்மினல் லைட்டாக ஷேக் இருக்கும். அதனால் கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ரொம்ப பிரச்சனை இல்லை. அதேமாதிரி 2-3 பீஸ் போட்டு கூட லைன் வரலன்னா கண்டிப்பாக இந்தமாதிரி கீ செட்டில் கூட பிரச்சனை வரும். கீ செட்டு பாட்டம் வந்து ஒயர் வந்து கட் ஆகிருக்கும். ரெட் ஒயர் பிளாக் ஒயர் எதனா ஒன்று லைன் கட் ஆகிருக்கும். அந்த கட்டான லைனை நீங்கள் சால்ட்ரிங் பண்ணாவே கண்டிப்பாக சரியாயிடும். இந்த வீடியோ ஒரு சிம்பிளாக தான் போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு இதுதான். ஏன்னா நிறைய பேர் இதுமாதிரி புது பேட்டரி போட்டு இதுமாதிரி பிரச்சனைங்க. ஆனால் பேட்டரியில் பிரச்சனை வராது. இதுமாதிரி பீஸ் போனால் தான் இதுமாதிரி பிரச்சனை வரும். இல்லைனா இந்த நெக்காண்டில் வந்து ஒயர் எதனா கட் ஆச்சுன்னா, மெயின் ஒயர் எதனா கட் ஆச்சுன்னா தான் லைன் வராது. ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைகள் குறைகள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு பேசிக் தான். ஓகேங்களா? நான் நிறைய போட்டிருப்பேன். இது ஒரு பேசிக்காக வச்சுங்க. இப்போ இந்த வண்டி எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஹார்னு இப்போ இந்த வண்டி வந்து அப்படியே நிற்க வச்சு அப்படியே டக்குன்னு குத்தரக்கூடாது. இது ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓட்டணும். இது பீஸ் போதா இல்லைனா வேறு எதனா பிரச்சனையாக தான் வண்டியில் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த பீஸ் போட்டோன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓட்டின ஒன்று தான் நம்மளுக்கு இந்த வண்டியில் எலக்ட்ரிக்கல் ஓகேவா இல்லை திருப்பி வேறு எதனா பிரச்சனை செக் பண்ணணும். வேறு எதனா பிரச்சனை இருந்தால் என்ன பிரச்சனை வரணும் கண்டிப்பாக எர்த்து எங்கன்னா உங்களுக்கு பாடியில் படும் போது அந்த பீஸ் எல்லாம் கட்டாகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, இது ஒரு நல்ல வீடியோ பண்ணும்போது பை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களும் ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதெல்லாம் ஒரு கெத்து. அதனால் ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருந்தாவே டக்குன்னு எல்லாத்தையும் கையில் போயிருக்கலாம் செக் பண்ணக்கூடாது. முதல்ல ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த வண்டி வந்ததால ஒரு பேசிக்காக செக் பண்ணுறேன். ஏன்னா இவர் நம்ம இதுக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு. ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள்னா இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்த்துட்டு திருப்பி வண்டியில் எதனா பீஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வேலை அதிகமாக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பீஸ் போனது ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்த்துக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி தான் இருக்கிறேன். வராத ரிப்ளைக்கு கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன். அதை மாதிரி செக் பண்ணுங்கள். ஓகேவா? இதே நல்ல வீடியோ பார்ப்போம். பை.